இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துச்சு. வாங்க இறக்கிக்கலாம்.